Okay, friends, welcome back to the show. This is Tisle. We care, we share, we are on air. So, hi Mugil. ஓகே அண்ட் நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அஜய் ஞானப்பிரியா அண்ட் ஆச்சி முகில் எனக்கு கூட இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி 9 days ஒரு ஃபெஸ்டிவல் இது. அண்ட் நவராத்திரியோட செகண்ட் டே நம்ம இன்னைக்கு வந்து செகண்ட் டேயில் இருக்கோம். கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 2 வந்து நவராத்திரி முடியுது லாஸ்ட் டே. ஸோ செப்டம்பர் இப்போ 22 ஆயிருக்கு. 9 days கணக்கு வச்சோம் அப்படின்னா October 1 முடிஞ்சிடணும். பட் அந்த 9th டே வந்துங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த டே அந்த October 2 முடிகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ November 2 இன்னைக்கு வந்து நேற்று இன்ட்ரோ மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து நவராத்திரியோட செகண்ட் டே அப்படிங்கிறதுனால இந்த டேக்கான ஒரு காட் அண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். அண்ட் காட் வந்து பிரம்மாச்சர்னி அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த 23 செப்டம்பர் இன்னைக்கு டே 2 நவராத்திரியோட அவங்களுடைய ஒரு பூஜை தான் வந்து இன்னைக்கு நடக்கும். ஸோ எந்த மாதிரி வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அதை பற்றிலாம் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் அந்த நார்த்து சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே உரிய டான்ஸ்லாம் வந்து ஆடி இது பண்ணியிருப்பாங்க. ஈவன் எங்கள் ஊர் கோவில்லையுமே வந்து இந்த நவராத்திரி 9 நாளுமே வந்து அம்மனுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தான் அவங்க கோவில்லாம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். முக்கியம் இன்னும் நம்ம கூட வரல. ஸோ நம்ம எக்ஸாக்டாக அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ டே 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாச்சர்னி அப்படின்ற ஒரு பூஜை. ஸோ அவங்கள அந்த ஒரு இதுதான் வந்து இது பண்ணப்படுது. இவங்க எதுக்கு இது பண்ணவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் விஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதிகமாக ரெட் கலரில் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ் அதாவது செம்பருத்தி பூக்களை வந்து நம்ம கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி எதை நரேட் பண்ணுது அப்படின்னா பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிவோஷன் வந்து லார்ட் சிவாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக அண்ட் எப்படின்னா லார்ட் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைட்டிங் பண்ணுறது, ஆஃபரிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பற்றி தான் அந்த டே 2 அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யா பேசுங்க. அதான் கேட்டுட்டு இருந்தேன், பேசிட்டு இருந்தீங்களே அதனால அமைதியா கேட்டுட்டு இருந்தேன். ஓஹோ இந்த செகண்ட் டேக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சிவப்பு கலரா? சக்தி திருமுகம் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு அந்த ரெட் கலர் இது வந்து பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரம்மார்ச்சினி அப்படின்ற அந்த தேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்து வந்து பண்ணியிருந்திருக்காங்களாமா. ஸோ இந்த டேவுக்கான ஒரு இது வந்து முக்கியமானது இதுதான். அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இவங்க இந்த பர்டிகுலர் டேயில் வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாங்க, எந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டான்ஸ் காட்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்த் சைடு இருக்கிற டான்ஸ். ஸோ அது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இவங்களை வந்து இன்னொன்று ஒரு இதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த், நாலேஜ், விஸ்டம் இதை வந்து சொல்லிடணும் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து 2 விதமான கடவுள் ஐ மீன் காட் வராங்க. ஸோ தேவி யோகினியும் தேவி டாப்சாவினி அப்படின்றது. ஸோ அவங்களோட ஒரு இதுவாக தான் இந்த பிரம்மார்ச்சினி அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க டே 2க்கான கலர் பார்த்தோம், அதுக்கான ஸ்டோரி அப்படின்றத பார்த்தோம். அண்டு எப்படிலாம் வந்து பூஜா பண்ணோம் அப்படின்னா டெய்லி மார்னிங் வேக்கப் ஆயிடணும், ஒரு பாத் எடுத்துக்கணும். நம்ம வந்து நாமளாக விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவோம்ல. ஸோ அது முக்கியமாக மோஸ்ட்லி நீங்கள் இந்த நெய்யில் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது, நெய் விளக்கு போடுறது அப்படின்றது. ஸோ அதை போட்டுட்டு அந்த காடஸ் துர்கா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் அதாவது செம்பருத்தி பூவும் குங்குமமும் அதிகமாக வச்சு நிறைய ஸ்வீட் ஆஃபர் பண்ணுறது. மோஸ்ட்லி ரெட் கலராக இன்றைக்கி இருக்கிறத வந்து எல்லாத்துலேயும் பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் டேக்கான ப்ரேயர்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம். ஓகே, ப்ரே பண்ணீங்களா? ஏன் சொல்லுங்க. ப்ரே பண்றீங்களா ப்ரோ இதெல்லாம் வச்சு? ப்ரே பண்றோமே. ஆஃபீஸில் இதெல்லாமா பண்ணுறாங்க? யா 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 ஆஃபீஸில் பண்ணுறாங்க. என் ஆஃபீஸ்லேயும் இன்னைக்கு வச்சுருக்காங்க. கொலுலாம் என்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க என் ஆஃபீஸ்லேயுமே. நானா வேடிக்கை தான் பார்த்தேன் அதெல்லாம். ஓகே, நம்மளாம் வேடிக்கை பார்த்து பழகிட்டோம், என்ன பண்றது? அந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறது கிடையாது. ஸோ ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஏடி என்னது படிக்கட்டு மாதிரி ஏதோ செஞ்சு அதுல பொம்மையெல்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வாசல்ல கேரம் போர்டு வச்சிருந்தாங்களா, சரின்ட்டு நாங்க அதை விளையாண்டுட்டு இருந்தோம். ஓகே, நவராத்திரி செகண்டு அந்த காடு பேரு தாங்க வாயிலே வரமாட்டுது எனக்கு. பிரம்மாஷ்டமியா? வேணாம், இப்பயுமே எனக்கு வரல, அந்த நேம் வரல எனக்கு. விட்டுருங்க, அந்த நேம் விட்டுருங்க. அந்த காடுக்கு இவ்வளோ படையல் செய்யணும்னா இவ்வளோ வச்சு படைச்சா அவங்களுடைய மனசு குளிர் விட்டு குளிர்ந்து போய் அருள் புரிஞ்சிருவாங்க. எஸ். ஓகே, அந்த விதத்துல நேத்தி அப்போ என்ன படைச்சிருப்பாங்க? ஒயிட்டுக்கா? நேத்தி ஒயிட்டு, இன்னைக்கு ரெட்டு. ரெட் எதோ சொன்னீங்களே, அன்பு தானே? ஹார்ட், அன்பு. ஓகே ஓகே, நல்ல விஷயம்தான். அன்புக்காக உயிர் கொடுக்குறாங்க, அன்புக்காக நிறைய பேர். இன்னைக்கு ஆஃபீஸ்லயுமே சிவப்பு கலர் தாங்க போட்டு வந்திருக்காங்க. பாக்குறவங்கள எல்லாம் சிவப்பா நிக்குது. இதா இருக்கு அதை பாக்குறப்போ, கண்ணை வேற வலிக்குது. சிவப்பு கலர் வந்து கண்ணை வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா பக்கத்துல இருந்து பாக்குறப்போ கண்ணுகள்லாம் அடிக்குது. சரி, சிவப்பு கலர் வச்சுதானே படைக்கணும், சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டா படைக்கணும்? எனக்கு இந்த கேள்வி இருக்கு. புரியல. இல்ல கேக்குறேன், என் ஆபீஸ்ல ஏதாவது சிவப்பு கலரா போட்டு நிக்கிறாங்க, அதுக்குதான் கேக்குறேன். அப்படியே பார்த்தா ஒரே சிவப்பு மயம், சிவமயம் மாதிரி இருக்கு. இந்த 13 திங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நவராத்திரி டைம்ல நீங்க ஒரு விரதம் இருக்கீங்க, ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா அதை கடைப்பிடிக்க சொல்லி ஃபஸ்ட்டு விஷயமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வெஜிடேரியன் ஃபுட், ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்து ஆல்கஹால், அந்த மாதிரியா லைக் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆல்கஹால்ஸ் ரிலேட்டட் அந்த இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஆனியன் அண்ட் கார்லிக்கை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேம்பிளிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணும். அதாவது ஒரு பர்சனை வந்து சொசைட்டியில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து ஒரு மாதிரி அவங்களோட கேரக்டரை தப்பாக பேசுகிறது அண்ட் அவங்க மேலே கோவப்படுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு எவில் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான எவில் இன்டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு லவ் அண்ட் கேரை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பீப்புளை பற்றி பேடாக யாருக்கிட்டே பேசாதீங்க, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேடாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியதுங்கிறது டெய்லி ப்ரேயர்ஸ். ஸோ நீங்கள் அதிகமாக ப்ரேயர் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிப்பீங்க. நம்ம ஒரு காட் கிட்ட சொல்லிட்டோம், அவங்க நமக்காக அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். முக்கியமாக ப்ரேயருக்கான ஒரு விஷயம் அதுதான். அண்ட் நமக்கு வந்து இந்த யூனிவர்சல் லா ஒன்று சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன கேட்குறோமோ அதை இந்த பிரபஞ்சமானது நமக்கு திருப்பி கொடுக்கும், நம்மளை இந்த பிரபஞ்சம் அங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றது தான் அந்த ஒரு யூனிவர்சல் லா சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் யூ வாண்ட், நீங்கள் ஒரு காட் கிட்ட ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்ல விதத்தோட மனசார ப்ரே பண்ணும்போது உங்களோட மைண்டாக இருக்கட்டும், உங்களோட விஷயங்களாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவிட்டி வந்து உங்களை கொண்டு போகும். ஸோ எல்லாத்தாலையுமே பாசிட்டிவாக எப்போவுமே இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாசிட்டிவிட்டி தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு கடவுளை கும்பிட ஆரம்பிப்போம். இந்த கடவுளை நான் கும்பிட்டுட்டேன், எனக்கு இனிமேல் நல்லது தான் நடக்கும், இந்த கடவுளை நான் கும்பிட்டதுனால அவங்க என்னை கைவிட மாட்டாங்க, எனக்கு செய்வாங்கங்கிற அந்த பாசிட்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் முக்கியமானது.
அண்ட் வந்து அதிகமாக ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. எந்த பீப்புள் கிட்டேயுமே வந்து அதிகமாக ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பீப்புளோட மைண்ட் செட்டுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை நோக்கி இருக்கும். அண்ட் நம்ம ஆர்கியூ பண்ணுறதுனாலையும் அவங்க மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வாட் எவர் யூ ஃபீல், ஒரு சிலர் வந்து காட் இருக்க சொல்லுவாங்க, இல்லை சொல்லுவாங்க, ஒரு சிலர் இருந்தும் நம்ப மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹை லெவலில் ப்ரேயர் பண்ணுவாங்க. லைக் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்தந்த பீப்புள் கிட்ட ஓட ப்ராப்ளம் அண்ட் அந்தந்த பீப்புளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் இருக்க சுச்சுவேஷனை வச்சு அவங்க சொல்கிறது. ஸோ வாட் எவர் தட் சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபேவரட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஏதாவது ஒரு ஃபேவரட் ஃபுட் இருக்குது. இப்போ நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு கேக் இருக்குது, இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் இருக்குது, இல்லை வாட் எவர் இட் இஸ். ஸோ ஐம் சாரி, ஐம் நான் வெஜிடேரியன், லைக் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை பார்த்த உடனேயே ஐயோ எனக்கு பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாஸ்டிங்லாம் பிரேக் பண்ணக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை வந்து கொடுக்குறதா இருக்கும். ஸோ முக்கியமானதே அந்த டிசிப்ளின் தான். அதுக்கு வந்து நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, உங்கள் மைண்டை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்று, மோஸ்ட்லி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செலப்ரேஷன் இந்த ரிச்சுவல்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த சாமி கும்பிட்றாங்கல்ல அந்த ப்ரீஸ்ட், அதாவது பூசாரின்னு சொல்லுவோமே, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நவராத்திரி முடிகிற வரைக்குமே பிரைட் கலர்ஸாக தான் வியர் பண்ணணுமா, பிளாக் வந்து வியர் பண்ணக்கூடாதான். எல்லாமே ஓகே தான், பட் ஒய் பிளாக் ஆல்வேஸ் அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வருது. ஓகே ஃபைன், வாட் எவர் இட் இஸ். லைக் ஒருவேளை அந்த பிரைட் கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும், பிளாக் கலர் வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்டை கொடுக்கறதாகவும் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது அப்படிலாம் இல்லை. பிளாக் அப்படிங்கிறது நாட் நெகட்டிவிட்டி, இட்ஸ் ஓகே. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. பிளாக்னா ஃபுல் பிளாக்காக போட்டுட்டு போகாமல் லைக் பிளாக் கூட ரெட் காம்பினேட் பண்ணுறது, ஒயிட் பண்ணுறது, லைக் வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சாங் கேட்டு வரலாம். முகில், கேட்டு வரலாம் வாங்க. ஒரு சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் ஈஸி லைஃப், வி கேர் வி ஷேர் வி ஆனர். ஒரு சாங் இல்லை, ஒரு 2-3 சாங்கே நம்ம கேட்டு வருவோம். ஏன்னா நாங்கள் நிறைய பேசிட்டோம். அதனால் சாங்ஸ் கேட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் ஈஸி லைஃப், வி கேர் வி ஷேர் வி ஆனர். Okay friends, welcome back to the show. This is TC Live, we care, we share, we honor. ஸோ நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் அனுப்பியா. நவராத்திரி டேவோட டே 2ல் இருக்கும். அண்ட் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத லாஸ்ட்டாக பிளாக் கலர் போட வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ரெஸ்பெக்டடாக நம்மளோட எல்டர்ஸை வந்து நடத்தக்கூடாது. நம்மளோட விட பெரியவங்களை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்துறது. அண்ட் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மறந்துடக்கூடாது. நம்ம எந்த மாதிரியான இடத்துல வந்து வந்திருக்கோம், நம்மளோட செல்ஃப் என்ன, நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு விதமான கடவுள் இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வெளிப்படுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நவராத்திரியோட ஒரு ஸ்பெஷல். ஸோ நீங்கள் எந்த ஒரு விரதம் இருந்தாலும் சரி, அந்த விரதத்தில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ஒரு ஒழுங்குமுறை அப்படின்னே சொல்லலாம். இப்போ இயர்லி மார்னிங்லாம் எந்திரிக்கிறது, இப்போ மார்னிங் எந்திரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதில் குளிக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்களா. ஸோ மார்னிங் எந்திரிக்கிறது, அந்த டைமில் குளிக்கிறது, ஸோ இதெல்லாமே வந்து என்னவா கருதப்படுது அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேக்கப் ஆகுங்க. வென் யூ ஆர் வேக்கப், லைக் எப்போ எந்திரிச்சாலும் சரி, எந்திரிச்ச உடனே குளிக்கிறதுக்கு போங்க. இப்போ நீங்கள் ஒரு 48 டேஸ்லாம் ஒரு விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 48 நாள் இருக்குது. நாங்கள் ஆல்கஹாலிக் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்க ஆல்கஹால் 48 நாள் எடுத்துக்கக்கூடாது. பட் நம்ம 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம். ஒரு விஷயத்தை நீங்கள் 48 டேஸ் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப் ஸ்டைலாக வந்து மாறிடும், ஒரு பழக்க வழக்கமாக வந்து மாறும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து அந்த மாதிரி ஒரு விரதம் அப்படிங்கிறது எல்லாமே 48 நாட்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 48 நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்கனாலே யூ ஆர் ரெடி. பிகாஸ் ஒரு 2 மந்த் ஒரு கிட்டத்தட்ட வருது இல்லைங்களா. ஸோ ஒரு 2 மந்த் ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஓகே, அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதில் ஸ்டெப்பனாக நிற்க முடியும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இந்த டைமில் நான் எந்திரிச்சுப்பேன், இந்த டைமில் நான் குளிச்சிடுவேன், இந்த டைமுக்குள்ளார நான் எல்லாமே பண்ணிவிடுவேன், இந்த டைமுக்குள்ளார நான் குக்கிங் பண்ணிவிடுவேன்.
ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயமே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரேயர் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, ஸோ நான் கடவுளே நம்பல, அவங்க எனக்கு எந்த உதவியும் செய்யலை, ஸோ இந்த மாதிரி நினைக்கிறோம்ல, இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை போக்குறது தான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் கடவுள் அப்படிங்கிறதே பார்க்கப்படுது. நீங்கள் பிரபஞ்சத்தில் எதை கேட்குறீங்களோ, எதை நம்புறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும், பாசிட்டிவாக கொண்டு போகணும், பாசிட்டிவாக அதில் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பூஜைகள், இந்த மாதிரியான சாமி கும்பிட்றது, ப்ரேயர்ஸ். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது மனமுருகி வேண்டிப்போம், கடவுளே நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் ப்ரேயர் பண்ணும் பொழுது கடவுளுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பயந்துருவோம். பயந்து நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தா கூட, கடவுளே நான் இவங்களை இந்த மாதிரி பேசிட்டேன், நம்ம அவங்ககிட்ட நேராக போய் மன்னிப்பு கேட்க முடியலனாலும் கடவுள் விஷயத்தில் நம்ம கேட்போம், இந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு இனிமேல் என் வாழ்க்கையில் நடக்காமல் தயவு செஞ்சு என்னை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ரே பண்ணியிருப்போம், நானும் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரேயர்ஸ்லாம் வந்து பண்ணும்பொழுது நம்ம மைண்டுக்கு வந்து தெரியும், ஓகே இது நல்லது இல்லை, இது கெட்டது, ஸோ இதை வந்து பண்ணாத, பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். முக்கியமான ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஒவ்வொரு ப்ரேயருக்கான நோக்கமுமே வந்து இதுவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு உங்களை நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்குது. நீங்கள் ப்ரேயர் பண்ணுறவங்க ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணலை, எனக்கு அந்த அளவுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பாசிட்டிவிட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட விஷயங்களை நல்லபடியாக என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து கடவுள், உங்களுக்குள்ளார தான் இருக்காங்க கடவுள். நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நோ நோ இது தப்பு, பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளோட மைண்டு சொல்லுது இல்லைங்களா, நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் கடவுள். நம்ம கோவப்பட்டு பேசுகிறோம், கோவப்பட்டு பேசும்போது இந்த வேர்ட்ஸ் பேசினா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், பேசாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து கடவுள், நமக்குள்ளே தான் இருக்கார் கடவுள். ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஷைன் பண்ணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, அந்த விதத்தில் தான் கடவுள் அப்படிங்கிறத பார்க்கப்படுறாங்க. ஒரு விஷயம், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, நிறைய விஷயங்களில் வந்து உங்களை கடவுள் வந்து கைட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்குள்ளே தான் இருக்கார் கடவுள். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்மளால் வாழ்க்கையிலே முடியாத காரியம், அதாவது ஒரு வேளை சாப்பிடாம இருக்க முடியும், நான் சாப்பிடாம விரதம் இருக்கேன், ஒரு 2 வேளை சாப்பிடாம விரதம் இருக்கேன், இல்லை நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கேன், ஸோ அதெல்லாம் விரதம். நம்மளால் கோவப்படுறதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு பர்சன் கிட்ட இது பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறோம், நம்ம தான் விரதத்தில் இருப்போம். ஸோ நம்மளால் எந்த விஷயங்கள்லாம் முடியாதோ அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு கடவுளுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். இது கடவுள் அப்படிங்கிறதையும் தாண்டி வாழ்க்கைக்கான ஒரு பாடம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் எவ்ரி நவராத்திரி அண்ட் எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அண்ட் செலிப்ரேட்டும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே வந்து எந்த சென்டர்லையாக இருந்தாலும் சரி, நீங்களுமே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு டே வந்து ஒவ்வொரு விதமான கலர். அண்ட் நாளைக்கு வந்து ராயல் ப்ளூ கலர். ஸோ ரெட் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கலர், ஒரு பியூட்டிஃபுல்லான வைப்ரேஷன், ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஸோ சேம் லைக் தட் நாளைக்கு வந்து ராயல் ப்ளூ. ஸோ அதை தான். அண்ட் நாளைக்கு இந்த நாளில் இதே நேரத்தில் நம்ம டே 3 பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். அண்டு நவராத்திரி அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக அந்தளவுக்கு வந்து தெரியாது, பிகாஸ் அது வந்து இந்த சைடான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கிடையாது. பட் எனக்கு வந்து இதை நல்லா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க. அண்ட் நாளைக்கு அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் என்னென்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க, எந்த மாதிரியான ஸ்வீட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவீங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட அகெயின் நாளைக்கு நான் பேசுகிறேன். இதே மாதிரி ஒரு டேயில் இன்னொரு டைம் நம்ம அகெயின் மீட் பண்ணுவோம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டேயில் அகெயின் மீட் பண்ணலாம். அண்ட் உங்களோட இந்த நாள் வந்து இனிமையான நாளாக அமையணும். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதை முழுசாக நம்புங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறதோட இந்த செஷனை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் பிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஓரன் ஏர். அண்ட் எல்லா சென்டர்லையுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் நாங்கள் தான் போவோம்.
ஸோ நானுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்க தான் பாவம் எதுவுமே செலிப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். அதர்வைஸ் எல்லா சென்டர்லையுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் டேவை. அண்ட் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கேட்டுட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் பிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆனர். இதே மாதிரி ஒரு டேல, இதே மாதிரி ஒரு டைமில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம். பை.